கர்த்தர் மேம்பட்ட இந்த காலவெளியிலே, இந்த மாதத்தின் முதலாவது நாளிலே காலவெளியிலே கர்த்தர் தாமே உங்களை எல்லாரும் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த ஒரு லோக சுவார்த்தை உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் தாமே மட்டுமாய் நம்மை பாதுகாத்து நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய எல்லா பாதுகாப்புக்காக நாம் கர்த்தர் நன்றி சொல்லலாம். இந்த நாளில் கூட உங்களுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்போஸ்தலர்கள் 18:10. நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். நாம் மேம்பட்டோம். அருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு வார்த்தையை இங்கே அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ராத்திரியில் அவர் சொல்றார். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பற்றி நமக்கு தெரியும். அவர் அநேக சபைகளை ஸ்தாபித்தவர், அநேக நிருபங்களை எழுதினவர். அவருடைய ஊழிய காலங்களில் ஒவ்வொரு பட்டணம் விட்டு பட்டணமாக போவார். கர்த்தர் எங்கே போய் சொல்கிறார் அங்கே போய் ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். அத்தேனே பட்டணத்துக்கு போனார். அத்தேனே பட்டணம், இந்த சிட்டி ஆஃப் ஏதென்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கிரேக்க பட்டணம். அது அந்த பட்டணத்துக்கு அவர் போயிட்டு அங்கே பயங்கரமான பிரசங்கம். ஏன்னா அந்த ஏதென்ஸில் என்ன செய்வாங்கன்னா, எல்லாத்துக்கும் மேலே வச்சுருப்பாங்க. மேடை ஒவ்வொரு மேடையாக வச்சு ஒவ்வொரு சாமிகளாக வச்சு மேலே வச்சுருப்பாங்க. அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருந்தார். கடைசியில் ஒரு மேடையில் என்ன இருந்துச்சு, அதில் எழுதிருந்துச்சு, நாங்கள் அறியாமல் ஆராதிக்கிற தேவன். அதாவது தேவன் இருக்கிறாரு, நாங்கள் அதை என்ன செய்கிறோம், அறியாமல் ஆராதிக்கிறோம், அதாவது அறியப்படாத தேவனுக்கு எழுதிருந்துச்சு. உடனே நாங்கள் என்ன பண்ணோம், அதை பார்த்துட்டு அதை குறித்து பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தார். நான் எல்லாம் உங்களுடைய பக்திகளை பார்த்தேன், ஆனால் அதில் அறியப்படாத தேவன் என்று ஒன்று, அந்த தேவனை பற்றி சொல்கிறேன்னு சொல்லி ஏதென்ஸில் அவர் பிரசங்கம் பண்ணி அநேகர் விசுவாசமானார்கள், அநேகர் இயேசுவை நம்பினார்கள். அந்த தேவன் நாங்களும் பார்க்கணும், ஏன்னா அவங்க மரித்தவர்கள் உயிரோடு வருவார்கள் ஒரு உண்மையை சொன்னாங்க. ஏன்னா அவங்களோட நம்பிக்கை இல்லாமல் இருந்துச்சு. அது சொன்ன உடனே எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம், ஓ அப்படியா சத்தப்பரோட வாழ்க்கை இருக்கோ என்று சொல்லி அவர்கள் அதை விசுவாசிக்க ஆரம்பித்தார்கள். விசுவாசிக்க ஆரம்பித்ததுனால அங்கே ஒவ்வொன்றா சொல்லிட்டு போகும்போது ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் பயப்படாத, என்ன செய்யாத, பயப்படாத, உனக்கு விரோதமாக ஒருவனும் எழும்ப மாட்டான். ஏனென்றால் பாருங்க, இதே போல இன்னும் அநேக இடங்கள்ல நீ போகணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த பட்டணத்தில் கூட எனக்கு அப்போ அங்கிருந்து புறப்பட்டு அவன் எங்கே வந்தான், கொரிந்து பட்டணத்துக்கு வந்தாச்சு. கொரிந்து பட்டணத்தில் வந்த பொழுது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது, கொரிந்து பட்டணத்தில் நிறைய ஜனங்கள் இருக்காங்க, அவர்களுக்கும் இதே போல் நீ சொல்லணும்னு சொல்லி அவரை பலப்படுத்துகிறதை குறித்து நான் வாசிக்கிறோம். நான் உடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்திலே எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. அப்போ சொன்னா பவுலுடைய ஊழியத்திலே கர்த்தர் கூடவே இருந்து அவனோட போயிட்டே இருக்கிறார். எங்கே போன என்ன செய்ய எல்லாம் சொல்றாரு. ஒவ்வொரு பட்டணத்தில் அநேக ஜனங்கள் கர்த்தரை விசுவாசித்த ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இன்றைக்கு எத்தனை பேர் எதிர்ப்புகள் பண்ணாலும் ஆண்டவரை நம்புகிற ஜனங்கள், கர்த்தர் கிரியை செய்கிற ஜனங்கள், அந்த ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போ அவங்க சொல்லும்போது அந்த ஜனங்களை ரட்சிக்கும்படியாக நான் என்ன செய்வேன், உன்னை பாதுகாப்பேன், உனக்கும் முன்பாக உன் மேலே ஒருவனும் கை போட மாட்டான், நான் உன்னோட இருக்கேன்னு சொல்லி கர்த்தர் தைரியப்படுத்தணும். அதே போல தான் இன்றைக்கு அருமையோடு கர்த்தரை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற, கர்த்தருக்காக வைராக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த கால வேளையிலே இந்த 1ஆம் தேதி காலையில் உங்களோடு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், யாரும் உங்க மேல கை போடுவதில்லை. கர்த்தர் விசேராராம் நம்மோடு உன்னோடு நான் இருப்பேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுலோடு சொன்னவர் இன்றைக்கு நம்மோடு சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்காக உண்மையாக எழும்பி ஊழியங்களுக்கு போகும்போது, அநேக ஊர்களுக்கு போய் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது, இன்றைக்கு அநேக எதிர்ப்புகள் வந்தாலும், அநேக தடைகள் வந்தாலும், இது இன்னைக்கு வந்ததில்லை. சில சொல்றாங்க இன்னைக்கு அவங்க வந்துட்டாங்க, இவங்க வந்துட்டாங்க, சர்ச்சை உடைக்கிறாங்க, பண்றாங்க. இது இன்னைக்கு வந்தது இல்லை, 2000 வருஷமா நடக்குது. முதல் நூற்றாண்டு ஆதி அப்போஸ்தலர் இதைத்தான் நடந்தது. சோத்திரம். பிசாசு இன்னைக்கு தான் பிறந்து வரல. அவன் ஏற்கனவே ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட விழுந்து போன தூதன் அன்னையிலிருந்து இன்றைக்கு வரையும் எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். சபைக்கு விரோதமாய், சபை மக்களுக்கு விரோதமாய், இயேசுக்கு விரோதமாய், இயேசுடைய ஊழியத்துக்கு விரோதமாய் அவன் எழும்பி கிரியை செய்தாலும் அவனுக்கு தோல்விதான். அதனால் அவர் சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, ஒருவனும் உன் மேல கை போட மாட்டான். ஏனென்றால் நீ போகிற இந்த கொரிந்து பட்டணத்தில் எனக்காக ஒரு கூட்டம் ஜனங்கள் இருக்கு. வசனம் சொல்றாங்களா, இப்போ இந்த படத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அநேக ஜனங்கள் பாருங்க, இன்னைக்கு அநேக ஜனங்களுக்காக
சில சமயம் ஆண்டவருக்காக ஒரு கூட்டம் ஆத்துமலை ஆதாயப்படுத்துறதுக்காக கஷ்டப்படுகிற அடிப்படை பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை பார்க்கும்போது அநேக இடங்கள் அடி வாங்கியிருக்கிறார், வாங்கியிருக்கிறார். ஒரு இடத்துல அவனை அடித்து தூக்கி போட்டாங்க, செத்து போயிட்டாங்க. செத்து போயிட்டாலும் போகும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா அவர் எழும்பி மறுபடியும் நடந்து போயிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு உயிர் போகிற சூழ்நிலை கூட கர்த்தர் உயிரை கொடுத்து ஊழியத்தில் உபயோகப்படுத்தி கொண்டு வந்தார். ஏனென்றால் அவருடைய ஊழியம் செய்கிற ஊழியம் வல்லமை உள்ள ஊழியம், உலகத்தை படைத்த தேவனுக்கு ஊழி செய்கிற ஊழியம். அதனால யாரும் ஒன்றும் பண்ண முடியல. எத்தனை எதிர்ப்புகள், அடிகள், உதைகள், நிர்வாணங்கள், நாசமோசங்கள், பிரச்சனைகள் எல்லாம் வந்த பொழுதும் கர்த்தர் பாதுகாத்தார். அது சொல்றாரு, நீ ஒன்றும் கவலைப்படாத, உண்மையில யாரும் கை போட மாட்டாங்க. ஏன்னா நீ போற இந்த கொரிந்து பட்டணத்தில் கூட ஒரு கூட்ட ஜனங்கள் உண்டு என்று சொல்லி அவனை தேற்றியவர் இன்றைக்கு நம்மையும் தேற்றுகிறார். நம் காலுக்கு இடங்களை கர்த்தர் சொந்தமாய் கொடுக்கத்தக்கதாக, ஆசீர்வாதத்தை ஆசீர்வதிக்கத்தக்கதாக அவர் சொல்றார். உங்க மேல ஒருவனும் கை போட முடியும். கர்த்தருக்கு உண்மையா இருக்கும்போது ஒருவனும் கை போடாத அளவுக்கு கர்த்தர் பாதுகாப்பார். எத்தனை ஊழியர்களை எப்படிதான் பாதுகாத்திருக்கார். அன்றைக்கு சரி, இன்றைக்கும் அதே பாதுகாப்பின் கர்த்தர் உன்னோடு நம்மோடு யாவரோடும் கர்த்தர் இருக்கிறார். அதனால் அவர் மேல விசுவாசம் வைத்து இன்றைக்கு நம்ம ஓடுவோமானால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்காக ஓடுகிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். இல்லை 1ஆம் தேதியிலே அவர் சொல்றார், உன்மேல் ஒருவனின் கை போட முடியாது. உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினாலும் ஒரு வழியாய் வந்தாலும் அவர் 7 வழியாய் ஓடி போவார்கள் என்று சொல்கிறார். காரணம், கர்த்தர் நம்மோடு இருந்து, அப்போஸ்தலனாகிய பவுலோடு இருந்தவர் இன்றைக்கு நம்மோடு இருந்து நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டு இருக்கிறார். அப்படினாலே நீ கவலைப்படாதீங்க. நீங்க கால் வைத்து போய் ஜோம் பண்ற இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். சுவிசேஷ அறிவிக்கிற இடத்துல கர்த்தர் கிரியை செய்வார். யாருக்கு ஜோம் பண்ணீங்களோ கர்த்தர் அற்புதம் செய்வார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை செய்து கொண்டு வந்தார், இன்றைக்கும் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் தான் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ என்ன செய்யாத, கலங்கி போயிடாத, நீ என்ன செய்யாத, ஒருவன் உன் மேலே கை போட மாட்டான், அடிச்சிருவாங்கன்னு பயப்படாத, நமக்கு ரொம்ப எழுந்திருவாங்கன்னு பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன், பயப்படாதேன்னு சொல்லி இந்த ஊரில் எனக்கு ஜனங்கள் இருக்கு. அந்த ஊரில் பின்னி பிரசங்கம் பண்ண சொல்ல, இன்றைக்கும் நீங்கள் இருக்கிற உங்கள் ஊரில் ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் வைத்து உங்களை அழைத்து வேறுபடுத்தி கனமான ஊழியத்தை செய்ய வச்சிருப்பாருன்னா ஒப்புக்கொடுங்க, தைரியமாக போங்க. சோத்திரம், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறான் என்று வந்திருக்கிறார். அந்த வசனத்தை மறுபடியும் சொல்லுவேன், உன்மேல் ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவரும் வரமாட்டான். இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்று சொன்னவர் இன்றைக்கும் உங்களை பார்த்து இந்த கால வேளையிலே சொல்லுகிறார், இந்த 1ஆம் தேதியில் உங்கள் மேலே ஒருவனும் கை போட முடியாது. கர்த்தர் உங்களுக்கு துணை இருப்பாராக. உங்களுக்கான அச்சமிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான கால வேளையிலும் கூட எல்லா பிள்ளைகளுக்கு அச்சமிக்கிறேன். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. ஆண்டவரே, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு கொடுத்த அதே ஆண்டவர் பாதுகாப்பு, அதே அரவணைப்பு அவன் ஊழியத்தில் செய்தது போல இன்றைக்கு ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், ஒவ்வொரு விசுவாச மக்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒருவனும் கை போடாதபடி பாதுகாப்பு கூட ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 1ஆம் தேதியிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை அந்த அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல் நம்மை பார்த்து சொல்கிறார், ஒப்புக்கொடுப்போம், அவர் ஒருவரும் உண்மையில் எதிர்த்து நிற்பதில்லை, கை போடுவதில்லை. ஏனென்றால் உங்கள் மூலமாய் இன்னும் கர்த்தருக்கு அநேக காரியங்கள் செய்ய உங்களை வைத்திருக்கிறார். இன்னும் ஒரு லோகோஸ் வார்த்தை மூலமாய் உங்களை சந்திக்க வரல. கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.